வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி நடித்த முதல் படம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடோடி மன்னன். இந்த முதல் படத்திலே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைங்க எம்ஜிஆருக்கு. தான் சம்பாதிச்ச அவ்வளவு பணத்தையும் செலவு பண்ணினாரு, தன்னுடைய வீட்டை அடமானம் வச்சாரு இந்த படத்தை தயாரிச்சு இயக்குறதுக்கு. ஏகப்பட்ட கடன் கூட வாங்கினதா சொல்றாங்க இந்த படத்துக்காக. இந்த படம் வெற்றி அடைந்தால் நான் மன்னன், தோல்வி அடைந்தால் நான் நாடோடின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் அவரை படுத்து எடுத்திருக்கு. படம் உருவாயிட்டு இருக்கும் போதே கடனை திருப்பி கேட்டு நிறைய பேர் பிரச்சனை பண்ணிருக்காங்க. இவருடைய வீட்டை அபகரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை எடுக்கிறாருங்க. அது மட்டும் இல்ல, இவர் இந்த படத்துக்கு முதல்ல வச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தமபுத்திரன். ஆனா பாருங்க, அதே பேர்ல நடிகர் திலகம் நடிச்சாரு இல்லையா, அதனால அதையும் விட்டுட்டாரு. ஹாலிவுட்ல வெளியான தி பிரிசனர் ஆஃப் ஜெண்டா அப்படின்ற படத்தை தழுவிதான் எம்ஜிஆர் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அந்த நேரத்துல பானுமதியும் இதே படத்தை தழுவி நான் ஒரு படம் எடுக்க போறேன், அதனால எனக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் மறுத்திருந்திருக்காரு. நாடோடி மன்னன் படக்கதை என்னோட மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. தி பிரிசனர் ஆஃப் ஜெண்டா படத்துல வரக்கூடிய மன்னன் மட்டும்தான் நாடோடி மன்னன் படத்துல வருவாரு. மத்தபடி அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அதனால என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டீசென்டாவே சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் பானுமதி கிட்ட. பானுமதி இதுக்கு பிடி கொடுக்கல, இருந்தாலும் ஒரு வாரம் கழிச்சு நீங்களே இடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடோடி மன்னன் படத்துல பானுமதி தான் நடிக்கவும் செஞ்சிருந்தாங்க, கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. 80% படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பானுமதி என்ன பண்ணிருக்காங்க, எம்ஜிஆர் கிட்ட சண்டை போட்டு அந்த படத்துல இருந்து விலகி இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சரோஜா தேவியை எம்ஜிஆர் நடிக்க வச்சு இந்த படத்தை முடிச்சிருந்திருக்காரு. படம் அவரை மன்னன் ஆக்கிச்சா நாடோடி ஆக்கிச்சா அப்படின்னு சொன்னா மன்னன் ஆக்கிச்சிங்க. அந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்திருக்கு இந்த படம். எம்ஜிஆர் வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைந்த படம் இந்த படம் அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி இந்த படத்தை எடுத்து அதுல வெற்றியும் பெற்றிருந்தார் எம்ஜிஆர் அப்படிங்கிற தகவலோட இன்னைக்கு நிறைவு செய்யறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலிக்கட்டும்.